அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கு PSSM அமைப்பில் பாட்டு பாடவா என்ற நிகழ்விற்கு வாய்ப்பளித்ததற்காக ஸ்ரீகாந்த ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது அமைப்பு சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு வாய்ப்பளிக்கும் இந்த உலக அமைதி மற்றும் சமாதான குழுவிற்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பாட்டு பாடவா நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாக அமையவிருக்கிறது. இதை நம்மோடு இணைந்து நடத்தவிருப்பவர் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்களும் இசையரசி விஜயா அம்மா அவர்களும். அவர்கள் இருவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது இந்த தளத்தினை கிரிஜா அம்மா மற்றும் விஜயா அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். PSSM அமைப்பிலே பாட்டு பாடுவா நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களையும் PSSM அமைப்பிற்கும் என் அன்பு வணக்கங்கள். எனக்கு இவ்வாய்ப்பினை அளித்த எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்த அமைப்பிற்கும் எங்களை அறிமுகப்படுத்திய ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குனர் திரு நைனை விஜயனையா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரில் இருந்து. பாட்டு பாடுவா நிகழ்ச்சியில் இந்நேரத்தில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த கான குயில்கள் திருமதி MSS அம்மாவையும் திருமதி DK பட்டம்மா அம்மா அவர்களையும் வணங்கி அவர்களுக்கு வணக்கம் செலுத்தும் வகையில் இப்பாடலை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். காற்றினிலே வரும் கீதம் சுன்னை வண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடம் வானவெளிதனில் தாராகணங்கள் தயங்கி நின்றிடவும் ஆயின் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழிகீதம் காற்றினிலே வரும் கீதம் நீலாமலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம் காற்றினிலே வரும் கீதம்
கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் 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 ஆடுவோமே நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தற்போது முதலாவதாக திருமதி சசிரேகா அவர்கள். இவர் பல் மருத்துவராய் பணிபுரியும் திருமதி சசிரேகா திருமாவளவன். மிகச்சிறந்த பாடகி, நல்ல குரல் வளம் மிக்கவர். இவர் சன் தொலைக்காட்சியில் சில வருடங்களுக்கு முன் நடத்திய அதிரடி சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர். மேலும் பல பாட்டு போட்டிகளில் கலந்து பல பரிசுகளை வென்றவர். இவர் இசை ஆர்வம் மிக்கவர். இசை மட்டுமல்ல, ஓவியத்திலும் மிகச் சிறந்த ஓவியர். இவர் மிக திறமைசாலி. தற்போது இவரை பாட அழைப்போம். திருமதி சசியை நம் பசியை தீர்க்க அழைப்போமா? வாருங்கள் திருமதி சசிரேகா திருமாவளவன், வந்து உங்கள் பாடலை கொடுங்கள். வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பாட இருக்கும் பாடல் தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் என்ற பாடல். தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் வேதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, நீருளாத விடியாத நாளும் எங்கும் இல்ல. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகோ விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் எங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான்,
நிழல் நிக்குதே நிக்குதே, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு. அன்பால நீ கை சேரு கை சேரு. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் முன்னோடு தடைகள மீறு. மாறுமோ தானா நிலையெல்லாமே தன்னாலே, போராடு நீ அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தாய், காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். கலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு. அன்பால நீ கை சேரு கை சேரு. நன்றி அம்மா. சிறப்பம்மா, சிறப்பாக பாடினீர்கள், மிக நன்றாக பாடினீர்கள் அம்மா, நன்றி. திருமதி அனிதா தமிழில் முனைவர் பட்டம் பெற்று உதகமண்டல அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றும் இவர் கோயம்புத்தூரில் வசிக்கும் இவர் தினம்தோறும் உதகமண்டலம் சென்று பணி செய்து வருகிறார். மிக அருமையான குரல் வளம் மிக்கவர். இவரும் ஜெர்மன் தமிழருவி வானொலி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர். அவரை அழைக்கிறேன். திருமதி அனிதா. சென்ற வாரம் கூட இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா எழுதிய மது ஒழிப்பு பற்றிய ஒரு சிறப்பான பாடலை வெகு இனிமையாக பாடியிருந்தார். திருமதி அனிதா, வாருங்கள் அம்மா, இணையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அம்மா, என்னோட பாடலை தொடங்குகிறேன். ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடல். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது மீண்டும் லட்சியம் நிச்சயம் என்னும் ஒரு நாளே. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, என்றும் எப்போதும் முடிந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் என்று சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், ஒளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது, வலி தாங்கும்
நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அழகு யோசிப்போம், உணர்ச்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சை போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனித மனதை கீறி விதை போடு, அவமானம் படுதோல்வி எல்லாம் துக்கம் என்ன என் தோழா, ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வேண்டும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. லாலலலாலலலா, நன்றி. நல்ல வாய்ப்பினை வழங்கிய PSSM அமைப்பின் ஸ்ரீகாந்த் ராஜா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா, மிக நன்றாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி அம்மா. அடுத்ததாக இவர் மாயவரத்தை சேர்ந்தவர். மாயவரம் அரசு உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். திருமதி கவியரசி விஜயா அம்மா அவர்களை அழைக்கிறேன். இவர் சிறப்பாக கவிதைகள் எழுதக்கூடியவர், மேலும் நன்றாக பாடக்கூடியவர். நூல்வயல் பதிப்பகத்தின் மூலம் 50க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டவர். ஒரு சின்ன ரகசியம் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணமே அவர்கள்தான். அவர்களின் ஊக்குவிப்பு தான் இந்த அளவுக்கு எங்களை பேச வைக்கிறது. அந்த அளவுக்கு சிறந்த குழந்தை கவிஞர், குழந்தைகளின் பாடல்களை அழகாக எழுதுபவர். அவர் கவிதைக்களம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்பவர், மேலும் பல குரலிலும் பேசுபவர். இப்பொழுது அவரை அழைக்கலாம். திருமதி விஜயாம்மா, வாருங்கள். உங்கள் விஜயம் எங்களுக்கு செவிகளுக்கு விருந்தாகட்டும். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை வணங்கி வேர்ல்டு பீஸ் ஹார்மோனி மெடிடேஷன் நிறுவனத்தின் தகைசால் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும், நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள், பார்வையாளர்கள், எம் இனிய சகோதரி திருமதி கிரிஜா ராஜசேகர் அனைவரையும் அன்புடன் வணங்கி, வாழ்வில் துன்ப வேளையில் துவள நல் நம்பிக்கை அளித்து வாழ வைத்து கொண்டிருக்கும் பொக்கிஷமான
ஒரு அற்புதமான தத்துவ பாடலை இங்கே உங்கள் முன் தர வருவது ராவிஜயா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாடல் பலரது வாழ்வில் நம்பிக்கையூட்டிய ஒரு அருமையான தத்துவ பாடல். இந்த பாடலை பாட வாய்ப்பளித்த நிறுவனத்திற்கு, PSSM நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. மிக அருமையான பாடல், நன்றாக பாடினீர்கள், மிக நன்றாக பாடினீர்கள். எங்களை எல்லாம் பாட வைத்ததும் நீங்கள் தான். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக மதுரையிலிருந்து, மதுரையைச் சேர்ந்த கணித ஆசிரியை திருமதி ராமலட்சுமி அவர்கள். நல்ல குரல் வளம் மிக்கவர். இவர் கணவர் உடற்பயிற்சி கல்வி ஆசிரியராக பணிபுரிகிறார். இவரும் நன்கு பாடக்கூடியவரே. இவரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் இசையரங்குகளிலும் விவாத அரங்கிலும், மேலும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலும் பங்கேற்பவர். கணிதம் மட்டுமல்ல, பாட்டையும் நன்றாகவே பாடுபவர். வாருங்கள் ராமலட்சுமி அம்மா, இசை லட்சுமியாய் பாடலை கொடுக்க வாருங்கள். வாருங்கள் அம்மா. இனிய வணக்கம். வணக்கம். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வளை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வளை விரிக்கும். ஆ ஓ ஆ ஓ நஞ்சை நெஞ்சிலே மறைந்திருக்கும், நம்பும் நல்லவர் குடி கெடுக்கும். நஞ்சை நெஞ்சிலே மறைந்திருக்கும், நம்பும் நல்லவர் குடி கெடுக்கும். உண்மை இதை உணர்ந்து நன்மை பெற படித்து உலகினில் பெரும் புகழ் சேர்த்திடடா. பள்ளி சென்று கல்வி பயின்று பலரும் போற்ற புகழ் பெறுவேன். ஷபாஷ். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும்
வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். அக்கம் பக்கமே பாராது ஆட்டம் போடவும் கூடாது. அக்கம் பக்கமே பாராது ஆட்டம் போடவும் கூடாது. அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறு, எது வந்த போதிலும் எதிர்த்து நில்லு. அஞ்சா நெஞ்சம் கொண்டு வாழ்வேன், இந்த நாட்டின் வீரனாவேன். சபாஷ். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும், வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும், வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். தன்னன் தனிமையில் நீ இருந்தால் துன்ப புயலுமே உனை சூழ்ந்தால். தன்னன் தனிமையில் நீ இருந்தால் துன்ப புயலுமே உனை சூழ்ந்தால். கண்கலங்குவாயா துணிந்து நிற்பாயா, கண்மணி எனக்கதை சொல்லிடு நீ. புயலை கண்டு நடுங்க மாட்டேன், முயன்று நானே வெற்றி கொள்வேன். சபாஷ். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும், வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும், வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். நன்றி. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அம்மா, சிறப்பு. நன்றாக பாடினீர்கள். நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக கேரளாவில் பிறந்து வளர்ந்த திருமதி ரஞ்சனி தற்போது பட்டிவீரன்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிக்கிறார். தையல் தொழிலில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இவர் கணவர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறார். ஆடையை வடிவமைப்பது மட்டுமல்ல, பாடல்களையும் நன்றாகவே இசையையும் வடிவமைத்து பாடக்கூடியவர், நல்ல குரல் வளம் கொண்டவர். அவரை இதில் பங்கேற்குமாறு அழைக்கிறேன். வாருங்கள் திருமதி ரஞ்சனி, உங்கள் பாடலால் எங்களை மகிழ்வீங்கள். வாருங்கள் ரஞ்சனி. வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். நான் பாட போறது பாடு பாடு பாரத பண்பாடு. இந்த பாட்டு. அந்யதா சரணம் நாஸ்தி தொவேமா சரணம் மம தஸ்மஸ்காருண்ய பாவேன ரட்ச ரட்ச மகேஸ்வரா. பாடு பாடு பாரத பண்பாடு, மேலே நாடும் போட்டிடும் பண்பாடு. விண்ணோடு மண்ணோடு பண்பாடு பிறந்ததையே கொண்டாட. பாடு 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 பாரத பண்பாடு, மேலே நாடும் போற்றிடும் பண்பாடு. மொழிகள் பிறந்ததும் இங்கேதான், கலைகள் பிறந்ததும் இங்கேதான், காதல் பிறந்ததும் இங்கேதான், கற்பனை வைத்ததும் இங்கேதான், விண்ணவங்கள் கயிறை வேலியாவதும் இங்கேதான், தாரம் தவிர இன்னொரு தாயாய் நினைப்பதும் இங்கேதான். பாடு பாடு பாரத பண்பாடு, மேலே நாடும் போட்டிடும் பண்பாடு. சிற்ப கலைகள் என்னென்ன, சித்திர கலைகள் என்னென்ன, நடன கலைகள் என்னென்ன, நாதம் கீதம் என்னென்ன, காளிதாசன் கவிதை சொன்னது என்னென்ன, ராஜர்ஷன் வேதம் சொன்னது என்னென்ன, விஞ்ஞானம் தோன்றிய இன்பம் ஞானம் தந்தது என்னென்ன, இதயம் திறந்து சொல்லணும் இதைவிட சொர்க்கம் வேறென்ன. பாடு பாடு
பாரத பண்பாடு மேலே நாடும் போற்றிடும் பண்பாடு விண்ணோடு காற்றோடு மண்ணோடு பண்பாடு கொண்டாடு பாடு 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 பாரத பண்பாடு மேலே நாடும் போற்றிடும் பண்பாடு. வணக்கம். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா, நன்றாக பாடினீர்கள். நன்றி அம்மா. இப்போது நான் ஒரு பாடல் பாட இருக்கிறேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, இன்று உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, இன்று உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு, தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கடை காசில தாண்டா கட்சிக்கொடை ஏறது போடா. கல்லுக்கடை காசில தாண்டா கட்சிக்கொடை ஏறது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கு உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீ மூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவென்னும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா. கசமா தமதா நிதனி மம மம்ம கசமா மம்ம தமதனி சகச நிதனி தனி தமதமனி சனி தசனி தனி தமகச. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகம் இருக்கு உன்னை நம்பி. தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு, உன் தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகம் இருக்கு உன்னை நம்பி. நன்றி நன்றி. உங்களுக்கு அந்த கௌரிராஜ், முனைவர் கௌரிராஜுக்கு ஒரு இடம் கொடுங்க பாடுறதுக்கு. மற்றும் ஒரு 5 நிமிஷத்துல நீங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நாங்கள் ஒரு ஃபீட்பேக் செஷன். எங்க நிகழ்ச்சி அவ்வளவுதாங்க ஐயா, எல்லாரும் பாடிட்டாங்க. கௌரிராஜ் அம்மாவை பாட விடுங்க. நன்றி. பாடுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இப்பொழுது அமுதை பொழியும் நிலவே என்ற பாடலை பாட இருக்கின்றேன். அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததே, அருகில் வராததே. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததே, அருகில் வராததேனோ. இதயம் மேலிய காதலினால்
ஏங்கிடும் மல்லிகைப்பாரா. இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் மல்லிகைப்பாரா. புதுமலர் மீது வாடிவிடாமல், புதுமலர் மீது வாடிவிடாமல் புன்னகை வீசியால் கூற அருகில் வராதேனோ, அருகில் வராதேனோ. அமுதை பொழியும் நிலவில் நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. மனதில் ஆசையை மூட்டிய பின்னே மறைந்தே ஓடிடலாமா? மனதில் ஆசையை மூட்டிய பின்னே மறைந்தே ஓடிடலாமா? இனிமை நினைவும் வளமும், இனிமை நினைவும் இளமை வளமும் கனவாய் கதையாய் முடியும் அருகில் வராததே, அருகில் வராததே. அமுதை பொழியும் நிலவில் நீ அருகில் வராததே, அருகில் வராததே. அனைவருக்கும் நன்றி. செவிமடுத்த நன்றி. அனைவருக்கும் அடுத்ததாக பாபு சண்மநாதன் மாஸ்டரை பாட அழைக்கின்றேன். நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8 மணிக்கு யூகே நேரம், அதாவது 1:30 மணிக்கு, அதிகாலை 1:30 மணிக்கு இந்தியா இலங்கை நேரம் கதம்ப நிகழ்ச்சி வைக்கிற நாங்கள். அதில் எல்லோரும் வந்து பாடுகிறார்கள். பல சிறார்களும் வந்து கலந்து கொள்கிறார்கள். உங்களுக்கு யாரும் பாட விருப்பம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க வீடியோவில அனுப்பலாம். இப்பொழுது பாபு சண்மநாதனை அது பாடதான் முடியும். பாடுறீங்களா? ஓகே. ஆமா மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. பாடுவா. இதுல வந்து என்னுடைய பேர் பாபு சண்முகநாதன். ராவியாக்கு முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். என்னென்னு சொன்னால், நான் இந்த பாடலை தவறு எடுத்த பாடல் தான் நானும் இதை எடுத்து வைத்திருந்தேன். மறுபடியால் திரும்ப அதைத்தான் படிக்க வேண்டியது, மன்னிக்க வேண்டும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி காக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா
வாழ்க்கையில் நடுக்கம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி கிரிஜா மாஸ்டர், வணக்கம். நன்றி. நாங்கள் சில அறிவித்தலை சொன்ன பிறகு நாங்கள் ஃபீட்பேக் செஷனுக்கு போவோம். இந்த அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது 5 நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் மெடிடேஷனை தியானத்தை செய்ய இருக்கின்றோம். முடியுமானா நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த மெடிடேஷன் எந்த சமயத்துக்கும் இல்லாதது, எல்லாரும் செய்யலாம். மற்றது எங்களுடைய NHS, அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் ஆஸ்பத்திரி எங்களோட யூகேயில் இதை என்கரேஜ் பண்றார்கள் செய்யும்படி. இல்லை ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் மெடிடேஷனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்கின்றோம். இதை நாங்கள் இந்த பாட்டுகள் எல்லாம் பாடலாம், இதுகளெல்லாம் செய்கிறது என்னென்னா, இந்த மெடிடேஷனை உங்களுக்கு அறிவுறுத்தல் செய்வதற்காகத்தான் இதுகளெல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம். மற்றது 11 மணிக்கு UK டைம், 4:30 PM இந்தியா இலங்கை நேரம், ஹாப்பி ரிலேஷன்ஷிப் என்ற தலைப்பில் ஆனந்தி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து பேச வருகிறார்கள். இன்று இரவு கதம்ப நிகழ்ச்சி இருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் 8 மணிக்கு இரவு, அதாவது 1:30 மணிக்கு அதிகாலை இந்தியா இலங்கை நேரம் கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாடலர்கள் பாடலாம், படித்ததில் பிடித்ததை பற்றி சொல்லலாம், எந்த லாங்குவேஜிலையும் பாடலாம். மற்றது உங்களுக்கு பிடித்த வீடியோக்கள், அதாவது நீங்கள் பாடின வீடியோக்கள், பாடின டான்ஸுகள், அதை கூட அனுப்பி வைத்தால் நான் அதில் போடுவேன். இதில் பல தமிழ் பாடசாலையில் உள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். இங்கே உங்களுக்கு தெரியும் 250க்கு மேற்பட்ட தமிழ் பாடசாலைகளில் இருக்கிறது. அதில் தமிழ் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாளைக்கும் சிவசுதா மாஸ்டர் யோகா நிகழ்ச்சி 9 AM UK டைம், 2:30 PM இந்திய இலங்கை நேரம். 11 மணிக்கு சுனந்தா ரவி அவருடைய பேச்சு இருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மிங் நெகட்டிவ் தாட்ஸ் இன்டு பாசிட்டிவ் பவர் ஹவுஸ் என்ற தலைப்பில் பேசுகிறார்கள். நாளைக்கு, அதாவது ஃப்ரைடே 8 PM ஜூம் கலாச்சாரத்தை பற்றி டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் பேச வருகிறார்கள். இதில் நான் சொல்ல வேண்டியது, இதில் நீங்கள் அடுத்த முறை நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் இடம் தருகிறேன் பாடுவதற்கு. அதில் நீங்கள் வர முதல் நீங்கள் உங்களோட முகத்தை காட்ட வேணும். மற்றது டெலிஃபோனை இப்படி வச்சிருக்க வேணும், ஹாரிசான்டலாக வச்சிருக்க வேணும். அடுத்ததாக நீங்கள் செக் பண்ணி போட்டு வேறுங்க ஜூமில் என்ன மாதிரி, அது என்ன செட்டிங்கில் சரியாக 12 ஹை பீச்சில் போயிருக்க சரியாக ஜூம் வேலை செய்யாது. அதே முறைக்கா கவனித்து கொள்ளுங்க. இதான் ஜூம் கல்ச்சரை பற்றி இன்றைய பேசுகிறார். அதில் இதுகளெல்லாம் சொல்ல போகின்றார் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இனி ஃபீட்பேக் செஷனுக்கு போவோம். இந்த அருமையாக இருந்தால் நான் மீண்டும் உங்களுக்கு இன்னொரு இடம் தருகிறேன். நான் அதுக்கு சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மாவுடன் நான் தொடர்பு கொள்வேன். இல்லாட்டிக்கு நீலகண்ட தமிழன் முகத்தை காட்டாமல் இருக்கிறார், வந்துட்டாரோ தெரியல. அவர் வந்தால் நல்லா இருக்கும். அவரும் இந்த ஃபீட்பேக் செஷனை சொல்லலாம். பாபு மாதர், இந்த எப்படி நடந்த நிகழ்ச்சி, இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லலாம். நன்றி. நன்றி. முதலில் கிரிஜா ராஜேசகர் மாஸ்டர் மிக அழகாக இதை தொகுத்து வழங்கியது மிக்க நன்றி. இன்று இந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மூலம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டதற்காக முதலில் சிவகாமி சண்முகசுந்தரம் மாஸ்டர் அவர்களுக்கும் நீலகண்டன் மாஸ்டர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இதில் பாடிய அனைவரும், நீங்கள் கொண்டு வந்த அனைவரும் மிக சிறப்பாக, உங்களையும் உட்படுத்தாங்க கிரிஜா மாஸ்டர், மிக அழகாக எல்லோரும் பாடினீர்கள். சில வேளைகளில் ஜூமின் தொந்தரவு காரணமாக ஹை பிச்சில் போகும் பொழுது ஸ்ரீகாந்தரமா சொன்ன மாதிரி அந்த குரல்கள் சரியாக வருவதில்லை. இயர்போனை தவிர்ப்பது நல்லது. மைக்குக்கு கிட்ட இருந்து, எக்ஸ்டர்னல் மைக்ல இருந்து பாடுவது நன்றா ஓரளவுக்கு கேட்கதா இருக்கும். ஹை பிச் பாடல்களை நிச்சயமாக இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது. அது உங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்கும் பொழுது முக்கியமாக அனிதா மாஸ்டர் படிக்கும் பொழுது அந்த பாடல் ஒவ்வொரு பூக்களும் என்ற பாடலை மிக சிறப்பாக பாடியிருந்தார். ஆனால் அவர் ஹை பிச்சுக்கு போகும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீர்கள், அதை கேட்கவே முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு திறமையான ஹை பிச்சாக அவர் படித்திருந்தார். அது மட்டுமல்ல, இதில் இந்த இரா விஜயா மாஸ்டர், கிரிஜா ராஜேஷ் மாஸ்டர், சசிகலா மாஸ்டர், அனிதா மாஸ்டர், விஜயா, ராமலட்சுமி, ரஞ்சினி எல்லோரும், கிரிஜா மாஸ்டர் 2 பாட்டு பாடியிருந்தார்கள். 2வது பாட்டு மிகவும் சிறப்பாக இருந்தது. முதலாவது குறைவென்று கூறவில்லை. மொத்தத்தில் ஆக இந்த நிகழ்ச்சி மிகவும் மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி. இன்று காலை நன்றாக நடைபெற்றது. வாழ்த்துக்கள் இலக்கிய பூங்காவுக்கும் சிவா சண்முகசுந்தரம் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். 30 வினாடிகள் 30 கைதட்டுகள்.
கைதட்டுவதால் உங்களுக்கு தான், கைதட்டுறவர்களுக்கு தான் கூடின பலன் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த நேரம். மிகவும் நன்றி. இப்பொழுது சிவகாமி சண்முகசுந்தரம்மா நீங்க பேசலாம். நன்றி, உங்களுக்கு நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கும் உங்களுக்கு நன்றி. சிறப்புங்க ஐயா, சிறப்பு. இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுடைய அமைப்பிற்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு வழங்கியதற்கு மிக்க நன்றி. நாங்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பேச்சரங்கம், இசையரங்கம், பட்டிமன்றம், இதையெல்லாம் உங்களுடைய அமைப்பில், உங்களுடைய தளத்தில் எங்களுக்கு வாய்ப்பளித்து உலகெங்கும் கொண்டு செல்கிறீர்கள். அதற்கு எங்கள் அமைப்பின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாட்டு பாடவா என்ற நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த லண்டன் அமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஜெர்மன் தமிழருவி வானொலியில் இதே குழுவினர்கள் தொடர்ந்து வார வாரம் பாடுவோர் பாடலாம் என்ற தலைப்பின் கீழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் தலைமையில் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல இசையரசி விஜயா அம்மா அவர்களும் சிறப்பாக பாடல்களை பாடுவதில் வல்லவர். பாடல் பாடுவது மட்டுமல்லாமல் அவர் ஆன்மீக பாடல்களை பாடுவதற்கென்றே தனியாக ஒரு வலைக்காட்சியும் வைத்து அதில் தினமும் ஒரு ஆன்மீக பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார். கிரிஜா ராஜசேகர் அவர்களும் பாடல் மட்டுமல்லாமல் பட்டிமன்றமும் இதில் பேசியிருக்கிறார். அதுபோல விஜயா அம்மா அவர்களும் உங்களுடைய அமைப்பில் இயற்கையை காப்போம் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரையை வழங்கி இருக்கிறார்கள். இதுபோல் இதில் கலந்து கொண்டவர்கள், இன்றைக்கு கலந்து கொண்ட சசிரேகா அம்மா, அனிதா அம்மா, ரஞ்சனி அம்மா, ராமலட்சுமி அம்மா, இவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஜெர்மன் தமிழருவி வானொலியில் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வில் சிறப்பாக தங்களுடைய குரல் வளத்தை காட்டி அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வும் உங்கள் அனைவரையும் இசையை ஆழ்த்தி இருக்கும் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. இதில் இறுதியாக பாடிய பாபு மாஸ்டர் அவர்களும் கௌரி அம்மா அவர்களும் அவர்களுடைய குரலில் இனிமையாக பாடினார்கள். அதை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது நீலகண்ட தமிழன் ஐயா, நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஸ்ரீகாந்த் ராஜா ஐயா அவர்களுக்கும் இந்த அமைப்பில் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். பாபு மாஸ்டர் செய்தது நியாயமே கிடையாது. கடைசியாக சிறப்பாக பாடி எல்லோரையும் ஒரு மாதிரி செய்து விட்டார். உண்மையிலே அருமையாக பாடினார். எனக்கு என்னமோ அவர் பாடுகிற போது ஜெமினி கணேசன் நடந்து பாடுவது போல தோன்றியது. இதுன்னு பார்க்கவும் ஜெமினி கணேசன் போலதான் இருக்கிறார் அவர். அருமையாக பாடலை பாடினார். இங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. என்னால தொடக்கத்துல இணைய முடியல. இந்த இணையம் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. நான் வண்டியில போயிருந்தேன். அருமையான ஒரு நிகழ்ச்சி கொடுத்தார்கள். திருமதி கிரிஜா ராஜசேகர், திருமதி விஜயா இருவரும் இணைந்து இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். இன்னும் அந்த இணையத்தின் காரணமாக நிறைய பேருடைய பாடல் சரியாக ஒலிக்கவில்லை என்றாலும் கூட சிறப்பாக செய்தார்கள். இவங்களெல்லாம் பாராட்டியாக வேண்டும். உண்மையிலேயே கடினமான உழைப்பு, அந்த உழைப்புக்கான ஒரு பலனை பெற்றிருக்கிறார்கள். திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், திருமதி கிரிஜா ராஜசேகர், திருமதி இரா விஜயா, திருமதி மருத்துவர் முனைவர் அனிதா, இவங்கெல்லாம் ரொம்ப அருமையா பாடினாங்க. அனிதா அம்மாலாம் நான் ஒரு பாடல் கொடுத்தேன், அருமையா பாடி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணினாங்க, சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கூட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் கூட சிறப்பா பண்ணலாம். நல்லா சிறப்பா பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு, உறுதியா இருக்கு. மிக்க நன்றி ஸ்ரீகாந்த் ராஜையா, ரொம்ப நன்றி. பாபு மாஸ்டர், அடுத்த நிகழ்ச்சி நீங்க சங்கத்தமிழுக்கு எப்ப நிகழ்ச்சி பாட வேண்டாம். சரி, நன்றி. நன்றி. அடுத்ததாக நாங்கள் எங்களோட நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கெல்லாம் மயக்கம் வந்து விட்டது, தயக்கம் வந்து விட்டது, கலக்கம் வந்து விட்டது. அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் தியானத்துக்கு செல்ல வேணும். அட்லீஸ்ட் நீ குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது தியானத்தில் கலந்து கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தியானம் மிக மிக நல்லது. நாங்கள் 4 வருஷமாக செய்து கொண்டு வருகிறோம், 3 நேரம் செய்து கொண்டு வருகிறோம். என்றபடியா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது கலந்து கொண்டு இந்த தியானத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். என்ன திறமாகவே நீங்கள் பாடுவீங்கள் தியானம் செய்த பிறகு என்று கூறிக்கொண்டு